ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சவுத் இந்தியன் சினிமாவில் குறிப்பாக தமிழில் கும்கி, சுந்தரபாண்டியன், கொம்பன் உள்ளிட்ட பல வெற்றி பள்ளங்களை நடித்த பிரபல நடிகை லக்ஷ்மி மேனன் ஒரு பரபரப்பான கடத்தல் வழக்கில் சிக்கியிருக்காங்க. கேரளா கொச்சியில் நடந்த இந்த சம்பவம் சினிமா வட்டாரத்திலையும் ரசிகர்களிடையும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஐடி ஊழியரான அலியார்சா சலீம் அப்படிங்கிற நபர் கொச்சியில் இருக்கிற ஒரு பாரில் தன்னோட நண்பர்களோடு இருந்திருக்காரு. அப்போது நடிகை லக்ஷ்மி மேனனும் அவருடைய நண்பர்களான மிதுன், அனீஸ், சோனாமோல் இவங்களோட அவர் வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. இந்த வாக்குவாதம் சண்டையான நிலையில் நள்ளிரவு 11:45 மணியளவில் லக்ஷ்மி மேனன் மற்றும் அவருடைய நண்பர்கள் அலியார்சா சலீமை காரில் வலுக்கட்டாயமாக ஏற்றிட்டு போயிருக்காங்க. காரில் வச்சு அவரை கடுமையாக தாக்குனதாகவும் சொல்லப்படுது. தாக்குனதுக்கு அப்புறமா அவரை பரவூர் பகுதியில் இறக்கி விட்டுட்டு தப்பிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஐடி ஊழியர் அலியார்சா சலீம் கொச்சி வடக்கு காவல் நிலையத்தில் உடனே புகார் கொடுத்திருக்காரு. காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி விசாரணையும் தொடங்கியிருக்காங்க. இந்த வழக்கில் லக்ஷ்மி மேனன் கூட இருந்த 3 பேரையும் காவல்துறையினர் கைது பண்ணிட்டாங்க. விசாரணையில் நடிகை லக்ஷ்மி மேனனும் இந்த கடத்தல் கும்பலில் இருந்ததா காவல்துறையினருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதன் அடிப்படையில் அவர் இந்த வழக்கில் 3வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்காரு. சம்பவத்துக்கு அப்புறமா லக்ஷ்மி மேனன் தலைமறைவாயிட்டதா தகவல்கள் வெளியாகிருக்கு. காவல்துறையினர் அவரை கைது செய்ய தீவிரமாக தேடிட்டு வராங்க. இந்த சம்பவம் பற்றி மலையாள செய்தி ஊடகங்களில் வெளியான தகவல்கள் லக்ஷ்மி மேனன் இந்த வழக்கில் தேடப்பட்டு வரும் குற்றவாளி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்துக்கு முக்கியமான ஆதாரம் சம்பவ இடமான கொச்சி மற்றும் வடக்கு காவல் நிலையம் பக்கத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ பதிவு தான். இந்த வீடியோவில் நடிகை லக்ஷ்மி மேனன் மற்றும் அவருடைய நண்பர்கள் ஐடி ஊழியருடைய காரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறது தெளிவாக தெரியுது. இந்த ஆதாரத்துடைய அடிப்படையில் தான் காவல்துறையினர் லக்ஷ்மி மேனனை இந்த வழக்கில் 3வது குற்றவாளியாக சேர்த்திருக்காங்க. ஆனால் லக்ஷ்மி மேனன் போலீசாருடைய விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருக்காங்க. போலீசார் அவரை தீவிரமாக தேடிட்டு வராங்க. குறிப்பாக இந்த சம்பவத்துடைய வீடியோ ஆதாரம் கிடைச்சிருக்கிறது இந்த வழக்கில் லக்ஷ்மி மேனன் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு.